என்னங்க இந்த மிக்ஸி என்னது மிக்ஸிக்கு மூடாப்பு இருக்காது. அந்த சுவிட்சு மிக்ஸியோட சுவிட்சு போயிடுச்சு. அதனால் மேலே சுவிட்சை ஆன் பண்ணுவேன், மேலே தான் ஆஃப் பண்ணுவேன். குனிஞ்சு குனிஞ்சு தான் செய்வேன். கிச்சன் எங்கள் வீட்டு கிச்சன் மினி கிச்சன் சொல்லுவாங்க பாருங்கள். இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். இந்த அடுக்கு சட்டி இருக்குல்ல, வாரத்தில் ஒரு நாள் 2 படி அரிசி ஊற வச்சு இது ரப்பா அரைச்சின்னு வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். போன ஞாயிற்றுக்கிழமை அரைச்சின்னு வந்தேன். இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக ஆயிடுச்சு. கரெக்டாக 8 நாள் வருதுங்க. இல்லைன்னா ரேஷன் அரிசி தான் 2 வேளையும் சாப்பிட்ணும். என்றைக்கோ ஒரு நாள் தான், ஒரு வேளை தான் வீட்டு அரிசி போடுவேன். ஏன்னா நான் சிங்கிள் பேரண்ட்டு. 2 பசங்களையும் பார்க்கணும், நல்லது கெட்டதையும் பார்க்கணும், கடனும் கட்டணும், வட்டி கட்டணும், எல்லாமே பார்க்கணும். அப்படின்றதால நான் இப்படி தாங்க நான் செய்வேன். நான் ரேஷன் அரிசி 2 படி ஊற வச்சுருவேன். பருப்பு 2 காப்படி ஊற வச்சு அரைச்சின்னு வச்சுட்டா கொஞ்சம் அரிசி கொஞ்சம் மீதி ஆகும் இல்லையா? கொஞ்சம் செலவு கூட கொஞ்சம் மீதி ஆகுங்க. ஒரு சில நேரம் முடிகிற நேரம் சட்னி சாம்பார் எதனா செஞ்சு சாப்பிடுவோம். இல்லைன்னா காலையில் செஞ்சதே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்போம். அப்படிலாம் சர்க்கரை தொட்டு சர்க்கரை வச்சு நான் என் குழந்தைங்க சாப்பிட்டு படுத்துப்போம். சரிங்களா? அப்புறம் நாங்கள் சிங்கிள் பேரண்ட்னா சும்மா ஒன்றும் இல்லைங்க. காலையில் 4 மணிக்கு ஏந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் 10 மணி வரைக்கும் ஓட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு ஆம்பளைனா கூட பரவாயில்ல, ஒரு லேடிஸு ஒரு பொட்டச்சி இந்த அளவுக்கு ஓடுறாளேன்னு எல்லோரும் நினைப்பாங்க தான். என்னங்க பண்ணுறது, ஓடி தானே ஆகணும். பசங்க வளர்ந்து பசங்க ஒரு ரூபாய் எடுத்துன்னு கொடுக்குற வரைக்கும்